Hi 12th students, 12th chemistry most expected 2 marks, 3 marks, 5 marks for public examination 2025. ஸோ இந்த ஒரு வீடியோவில் 2025 நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமினேஷன்ஸோட 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் நீங்கள் என்னென்ன கம்ப்ளீட்டாக படிக்கணுங்கிறதுக்கு ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிடிஎஃப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த ஒரு பிடிஎஃபை நீங்கள் வேணும்னா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் தென் ஸோ இதில் நான் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு ஃபைனலாக இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பிடிஎஃபை இதில் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ்லாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் முதல்ல தரவாக படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துருங்க. ஸோ அதாவது நீங்கள் நிறைய மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரை எடுத்து ரிவைஸ் பண்ணால் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமோ, ஸோ அது இது ஒரே பிடிஎஃப்பில் வருதுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம அடுத்தடுத்த சப்ஜெக்ட் மேக்ஸ்க்கும் ஆல்ரெடி பிசிக்ஸ்க்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். புதுசாக யாராச்சும் நம்மளோட சேனலில் யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி போட்ட 12th பிசிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸையும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஈஸியாக. ஸோ இதில் மொத்தமாகவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ ஃப்ரம் த பார்ட் ஆஃப் த இன்ஆர்கானிக். ஸோ ஆர்கானிக்கில் நீங்கள் பப்ளிக்கில் கேட்டால் என்னால் அட்டன் பண்ணுற அளவுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எக்ஸாக்டாக இதில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதும். ஸோ இந்த ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்குது, 3 மார்க்ஸ் இருக்குது, அதே மாதிரி 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாம் சேர்த்து ஒரு 26 கொஸ்டின். ஸோ இதுதான் உங்களுக்கு 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம 5 மார்க்ஸ் பிடிஎஃபையும் பார்த்துடலாம். 5 மார்க்ஸும் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ 5 மார்க்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரையும் உங்களுக்கு அலைடாக தான் இருக்கும். அதாவது 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு கம்பைன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி டேரக்ட் 5 மார்க்ஸ் இருக்கும். ஸோ எல்லாமே இது பிடிஎஃப்பில் இருக்குது. ஸோ இதில் ஆர்கானிக்கும் இருக்குது, இன்ஆர்கானிக்கும் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃபையும் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறக்கான ப்ரொசீஜர் சொல்கிறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் ஐ நீட் பிடிஎஃப்னு போடுங்க. ஸோ நான் உங்களுக்கு ரிப்ளையில் சென்ட் பண்ணி விட்டுருவேன். இதுலேயும் இருக்குது. ஸோ ஆக மொத்தம் நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் ஒரு 26 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை முதல்ல தரவாக படிச்சுட்டு 1 மார்க்ஸ் தரவாக படிச்சிட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் ஈஸியாக ஸோ அவுட் ஆஃப் 70 ஈஸியாக 50+ கிராஸ் பண்ணிடலாம். ஸோ மினிமம் 50+ கிராஸ் பண்ணிடலாம். ஸோ ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்கள் ராம். இது நம்ம சேனல் ஸ்கூல் நியூஸ் 10th 11th 12th. ஸோ ஆல்ரெடி நம்ம ஓல்டு சேனலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அது ஹேக் ஆனனால தான் நம்ம புதுசாக இந்த மாதிரி இந்த நியூஸ் சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ பிடிஎஃப் லிங்க் வேணும்னா ஐ நீட் பிடிஎஃப் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்க அப்படின்னா ஸோ நான் ரிப்ளையில் சென்ட் பண்ணி விட்ருவேன். ஸோ இது போக உங்களுக்கு இந்த வீடியோஸுமே எது சார்ந்து வருது அப்படின்னா, லாஸ்ட்டு 21 days ஸ்டடி பிளான் நம்ம நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்போம்னா, ஸோ உங்களுக்கு நாங்கள் ஸ்டடி பிளான் கொடுத்துட்டு, ஸோ கூடவே ஸோ எப்படி இந்த இருக்கக்கூடிய இந்த 15 daysல ஸோ டெய்லி ஒவ்வொரு சப்ஜெக்டாக 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் நாம் அப்லோட் பண்ணுற கொஸ்டின்ஸை மட்டும் படிச்சிங்கனாலே ஸோ ஒரு நல்ல ஒரு கட் ஆஃபை செக்யூர் பண்ணிடலாம். ஸோ ஓவரால் மார்க்ஸும் நல்ல ஒரு மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிஎஃப் வேணும்னா திரும்பவும் சொல்கிறேன், ஐ நீட் பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வரும். ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் எஃபர்ட்ஸ் போடுங்க. ஸோ நம்மளோட சேனலை ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி எஃபெக்டிவான வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நன்றி.